ஸோ அடுத்ததான் இன்னைக்கு எடுத்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து என்னென்ன பார்த்துருக்காங்க, குரூப் 1 லெவல், குரூப் 2 லெவலில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா assertion article 51A does not expressly cast any fundamental duty of the state. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4A வந்து 51A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளில் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11. ஸோ 10 பார்த்தீங்கன்னா 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க. 11th கான்ஸ்டியூஷனல் 11th ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2002 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லா கடமைகளுமே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டஸ் நாட் எக்ஸ்பிரஸ்வலி. ஸோ இது வந்து அரசுக்கு எந்த விதமான கடமைகளும் வந்து கொடுக்கப்படவில்லை. ஸோ இது கரெக்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா த டியூட்டி ஆஃப் எவரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா இஸ் தி கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் தி ஸ்டேட். ஸோ குடிமக்கள் எல்லாரும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து செயல்படுத்தணும். ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ போத் ஏ அண்ட் பி இஸ் கரெக்ட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா assertion and reason correct. R is the correct explanation of A.